இப்போ அதிகப்படியான இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நம்ம கோட்டை ஸ்கூல்ல உட்காந்துருக்கோம். இங்க வந்து 7, 8 பூத்துக்கு மேல இருக்கு. ஸோ குறைஞ்சது ஒரு 6000, 7000 வாக்காளர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க தங்களுடைய பூத்த வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்க இப்படி ஒரு கலர் கோடிங் முறையையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலயுமே அதிக வாக்குச்சாவடி மையங்கள் உள்ள கிளஸ்டர் லொகேஷன்ஸ்ல இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்க பண்ணி குடுத்துருக்குறோம். இந்த பணியில மட்டுமே சுமார் 9000 ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாருமே பணி அமர்த்தப்பட்டிருக்காங்க. கூடுதலாக சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட நம்மளுடைய தமிழக காவலர்கள், கேரளா, கர்நாடகா போலீஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 3000 மேற்பட்ட காவலர்களும் இன்னைக்கு நம்ம மாவட்டத்துல வந்து பணிக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ சிறப்பான முறையில நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். நம்ம மாவட்டத்தை சேர்ந்த வாக்காளர்கள் எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, தவறாம நாளைய தினத்துல காலையில 7 மணிலேருந்தே நம்மளுடைய போலிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ மறக்காம ஏன்னா அதிகமா வெயில் இருக்கு. முடிஞ்ச அளவு சீக்கிரமே வந்து உங்களுடைய வாக்குப்பதிவை செலுத்திட்டா நல்லா இருக்குங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். வரும்பொழுது மறக்காம நீங்க உங்களுடைய எபிக் கார்ட எடுத்துட்டு வந்துருங்க. வோட்டர் ஐடி எடுத்துட்டு வந்துருங்க. சப்போஸ் மறந்துட்டேன் அப்படின்னாலும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிரைவிங் லைசென்ஸு, பாஸ்புக்கு அல்லது பான் கார்டு இந்த மாதிரி ஒரு 12 ஆவணங்கள், ஆதார் கார்டு உள்ளிட்ட 12 ஆவணங்கள் நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க தவறாம எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய வாக்குப்பதிவை சிறப்பாக மேற்கொள்ளலாம். அந்த வாக்காளருக்கு பணம் பறித்து கொடுக்கிறது கேஸ் போட்டுருக்காங்க மேடம். இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கலையா சார் மேடம்? கிட்டத்தட்ட சார் பிரச்சாரத்துக்கு போது நம்ம மட்டும் பணம் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பணம் மாவட்டத்துல கொடுத்துருக்காங்க. இல்ல நம்ம மாவட்டத்துல மட்டுமே சார் 1,79,00,000க்கு மேல வந்து நம்ம பணம் பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் உரிய ஆவணங்கள் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அத ரிலீஸும் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாம பரிசு பொருள், வேற வேஷ்டி, சாரி, துண்டு, நீங்க சொல்ற மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நெறைய சீசர் பண்ணியிருக்கோம். அது மட்டுமே 32,00,000க்கு நம்ம சீசர் பண்ணியிருக்கோம். அது கன்ஃபிஸ்கேஷன் தான். நெறைய கிட்டத்தட்ட 58 எஃப்ஐஆர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் சார். எல்லாமே அண்டர் ப்ராசஸ் தான். இதெல்லாம் போட்டு ஸ்ட்ரீட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணியிருக்கோம். இளம் வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்க இப்போ வாக்களிக்கிறதுக்கான அந்த அவேர்னஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்களா? அத பத்தி சொல்லுங்க. சார் கிட்டத்தட்ட 33,500 வாக்காளர்கள் நம்மளோட மாவட்டத்துல இளம் வாக்காளர்கள் புதுசா ஃபார்ம் 6 குடுத்து சேர்ந்திருக்காங்க சார். கடந்த முறைய விட ஒரு 15,000 பேர் அதிகமா தான் நம்ம ஆஃப்டர் எஸ்ஐஆர் டெலீட் ஆனதுக்கு அப்புறமும் சேர்ந்திருக்கிறது இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதோட இன்னொன்னு ஆல் யூத் போலிங் ஸ்டேஷன்னு சொல்லி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலயும். அதுல இருக்கிறதுலே யங்கா இருக்கக்கூடிய போலிங் பர்சனல வந்து நம்ம அங்க பணியமர்த்தி இருக்கிறோம். அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே பார்க்கறதுக்கு எல்லாம் அட்ராக்டிவா இருக்கும். வாக்களி